சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் இன்று மாலை 6 மணிக்கு சீமான் ஆஜராக உள்ளார். நடிகை விஜயலட்சுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றிய வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சென்னை வளசரவாக்கம் போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். சம்மனை சீமான் வீட்டில் கதவில் போலீசார் ஒட்டிய நிலையில் அதனை சீமான் வீட்டு காவலாளி கிழித்ததும் இதனால் போலீசாருக்கும் அவருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் முன்னாள் ராணுவ வீரரான சீமான் வீட்டு காவலாளியை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் அவரிடமிருந்த துப்பாக்கியையும் பறிமுதல் செய்திருந்தனர். இந்நிலையில் இந்த சம்பவத்திற்கு பிறகு போலீசாரின் விசாரணைக்கு ஆஜராக முடியாது, என்ன செய்வீர்கள் என சவால் விடுத்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தர்மபுரியில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் போலீசார் விரும்புவதால் இன்று மாலை 6 மணிக்கு சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். விசாரணைக்கு வரும், விசாரணைக்கு அவர் முழுசாக ஒத்துழைப்பை கொடுப்பார். அது அவங்க எப்போ எத்தனை மணிக்கு அதாவது 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ ஏற்கனவே இதே காவல் நிலையத்தில் 3 மணி நேரம் அவர் விசாரணைக்கு வந்திருக்கார். ஆகவே இது மாலை விசாரணைக்கு வருவார். இது காவல்துறையுடைய முடிவு. தொண்டர்களா தன்னெழுச்சியா அவங்களே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை எங்களால் தடுக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்கோம். அவங்க அதுக்கேற்ற பாதுகாப்பு ஏற்பட அவங்க பண்றதான் சொல்லியிருக்காங்க.